இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் 11 மாசம் நம்ம வெயிட் பண்ணோங்க. இந்த கோயிலுக்கு நடந்து போனாலும் சரி, ரோப் கார் வசதி மூலமா போனாலும் சரி, ரொம்ப த்ரில்லிங்கான ஒரு அனுபவமா இருக்கும். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் யோக நரசிம்மர் திருக்கோயில் 11 மாதங்கள் யோக நிலையில இருக்க நரசிம்மர் இந்த கார்த்திகை மாதம் மட்டும் கண் திறந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார் என்பது இந்த கோயிலுடைய நம்பிக்கையா இருக்கு. 108 திவ்ய தேசங்கள் ஒன்று மிக பழமையான திருக்கோயில். பல்லவர்கள் காலத்திலிருந்து இந்த கோயில் இருக்குன்ற நம்பிக்கை இருக்கு. 1300 படிக்கட்டுகள் ஏறி போய் நம்ம தரிசனம் பண்ணலாம். வழி நெடுக குரங்குகள் இருக்கும். நீங்க கவர் பை அந்த மாதிரி கொண்டு போனீங்கன்னா அது பிடிங்கிடும். பேக் பேக் அந்த மாதிரி நீங்க மாட்டிட்டு போனீங்கன்னா அது ஒண்ணும் பண்ண மாட்டேங்குது. நடந்து போக முடியாதவங்க ரோப் கார் வழியா இந்த மலை மீது போகலாங்க. அந்த பயணமும் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த கோயிலுடைய கோபுர வாயிலிருந்து எதிர்க்க பாத்தீங்கன்னா முன்னாடி இருக்கிற சின்ன மலை சிங்கம் மாதிரியே காட்சி தரும். கோயில்ல யோக நிலையில நரசிம்மர் ரொம்ப அற்புதமா காட்சி தருவாரு. இந்த கோயில்ல தீர்த்தம் மட்டும் தராம அந்த தீர்த்தத்தை முகத்திலையும் தெளிக்கிறாங்க. இப்படி தெளிக்கிறது மூலமா நம்ம கிட்ட இருக்கிற துர்சக்திகள் நீங்கும்ன்றது நம்பிக்கை. நரசிம்மரை தரிசனம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற சின்ன மலையில இருக்கிற ஆஞ்சநேயரை போய் தரிசனம் பண்ணலாம். இதுக்கு 400 படிக்கட்டுகள் நீங்க ஏறிதான் ஆகணும். இங்க சங்கு சக்கரத்தோட யோக நிலையில ஆஞ்சநேயர் இருக்காரு. இந்த கோயிலுடைய புராணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்த ரிஷிகள் இந்த தவம் இருக்காங்க. காலங்கேயர் அசுரர்கள் அவங்க தொந்தரவு பண்றாங்க. ஆஞ்சநேயர் சப்த ரிஷிகளை காப்பாற்றுறாரு. அதே நேரத்துல நரசிம்மர் சப்த ரிஷிகளுக்கும் காட்சி தராரு, ஆஞ்சநேயருக்கும் காட்சி தராரு. இந்த இடத்துல யோக நிலையில அனைத்து பக்தர்களுக்கும் அருள்பாலிக்கும்படி சப்த ரிஷிகள் வேண்டிக் கொண்டதுனால இதே இடத்துல ஆஞ்சநேயரும் நரசிம்மரும் இருக்காங்க. இன்னும் இந்த கோயிலை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் கொண்ட வீடியோ கணேஷ் சேனல்ல இருக்குங்க, போய் பாருங்க.